இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீல். ஓகேங்களா? இந்த ஃப்ளைவீல் எதுக்காக இருக்குன்னா, காரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா இன்ஜின், அப்போ செல்ஃப் மோட்டர் வந்து இந்த டீத்தில் வந்து கிரிப்பாகி ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த ஃப்ளைவீல் ரன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து இன்ஜினில் வரக்கூடிய ஒரு ஸ்பேர்ஸு. ஓகேங்களா? இது ஃப்ளைவீல். இது வந்து பார்த்திங்கன்னா கவர் அசம்பிளி. ஓகே, கவர் அசம்பிளி இதுக்கு பேர். இது பேர் கிளச்சு பிளேட். இது பேர் பார்த்திங்கன்னா கிளச்சு பிளேட். ஓகேங்களா? இதுக்கு பேர் கிளச்சு பிளேட். இதில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டு இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆஸ்பெட்டாஸ் ஷீட் இருக்குது இந்த இடத்துல. இது வந்து ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டுப்பா. இதே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியும், இதுவும் ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டு தான். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டு. இந்த ரிங்கு வந்து ஃபுல்லாகவே இது வந்து ஸ்ப்ரிங்கு 4 ஸ்ப்ரிங் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது எதுக்காக நான் காமிக்கிறேன் அப்படின்னா, இது என்னப்பா ஃப்ளைவீலு, கவர் அசம்பிளி, கிளச்சு பிளேட், இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, கியர் மாற்றுறதுக்கு. அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஃப்ளைவீல். இந்த ஃப்ளைவீல் மேலே தான் இந்த கிளச்சு பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்படி ஓகேங்களா? இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்லோப்பாக இருக்கனால கீழே இப்படி வந்துடும். ஓகேங்களா? இது பேர் வந்து கவர் அசம்பிளி. கிளச்சு பிளேட்டுக்கு அடுத்து மேலே வர்றது கவர் அசம்பிளி, கிளச் கவர் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வருங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு செட்டு. இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம கியர் மாற்றுறோம் பார்த்தீங்களா, கியர் பாக்ஸில் கியர் பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் ஃப்ளைவீலு. இங்கே தான் வந்து செல்ஃப் மோட்டர் வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். நம்ம எப்போல்லாம் கிளச்சு யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த கியர் ஷிஃப்ட்டு மட்டும் மாறும் உள்ள உங்களுக்கு. கியர் பாக்ஸில் கிளச் அழுத்தி ஃபஸ்ட்டு கியர் போடுறோம், செகண்ட் கியர் போடுறோன்னா அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து மூவ் பண்ணுவோம் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா புஷ் போயிடுச்சு, தெரியுது பார்த்தீங்களா? மூமெண்ட் ஆகுதுங்களா? இந்த மாதிரி மூவ் ஆகுங்க. அப்போ கிளச்சு யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கியர் வந்து ப்ரெஸ் பண்ணி, கிளச்சு ப்ரெஸ் பண்ணி தான் கியர் வந்து நம்மளால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃப்ளைவீல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃப்ளைவீல் வந்து மாற்ற இடம் வந்து இதுதாங்க. இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இதில் தான் ஃப்ளைவீல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேம் சாஃப்ட். இது ஃபுல்லாகவே பிஸ்டன் வந்து இதில் மாட்டி தான் உங்களுக்கு மேலே கீழே போயிட்டு வரும். ஓகேங்களா? இது வந்து இன்ஜினோட பிளாக்கு. இது வந்து